தேவனுக்கு இன்று மகிமை உண்டாவதாக. Somebody shout and say back home early. Somebody shout and say back home early. வீட்டுக்கு சீக்கிரமாக போற. Back home early. I'm going to talk about today's sermon in the theme, in the title called Back Home Early. சீக்கிரம் வீடு செல்வேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போலாமா? No, I don't know how many of you have these feelings. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்குன்னு தெரியல. But I have a feeling, no, during a time when I was working, நான் வேலை செய்கிற நாட்களில், அந்த வேலை செய்யும் போது we always feel, எப்படா இந்த வேலை நேரம் முடியும்? We want to go back home early. சீக்கிரம் வீட்டுக்கு போவோன்னு என்னடா டைம் ஓடவே வட்டுது. எஸ்பெஷலி அந்த வெள்ளிக்கிழமை இருக்க, the bad day is a Friday man. யாரு தெரியல, அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் நவுறோம். From morning we will waiting. எப்ப இந்த Friday 6 o'clock ஆகும்? We want to back home early. சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போனோம் என்று சொல்லி நம்ம வாஞ்சிப்போம். Because there's some comfort in the house. யாரா வீட்டில் சில சுகுசு நமக்கு இருக்கு. The house will give us some kind of comfort when we just enter in it. நம் வீடு சிறிதாக இருக்கலாம், but it gives us a comfort. நம் வீடு சிறுசா இருந்தாலும் அது நமக்கு ஒரு விதமான ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஓய்வையும் அது உண்டாக்கும். That is all about the house. It's not matter the size of the house, it's the matter about the house. வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்லை அதெல்லாம் இல்லை. But we have some kind of a peace when we enter to our homes. இல்ல வீட்டுக்கு செல்லுகிற வேலையில நமக்கு ஒரு விதமான ஒரு சமாதானம் உண்டாகும். Let us go for today's verse. இன்னைக்குள்ள வசனத்துக்கு நம்ம போவோம். It's taken from book of Exodus chapter 2 verse 17 to 19. Amen. This story is all about Zipporah. Zipporah குறித்து இன்னைக்கு நான் சில காரியம் பேச போடுறேன். No, if we know who is Zipporah, the Zipporah யாரு என்று நம்ம தெரிந்து கொள்ள சொன்னா, she is a wife of our beloved Moses. மோசேயோட மனைவி Zipporah. So we got to talk about and hear something about Zipporah. The Zipporah குறித்து சில காரியம் நம்ம பார்க்க போகிறோம். Verse 17 to 19 in Exodus 2. யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 19 வசனம் வரைக்கும். Some shepherds come along and drove them away. சில மேய்ப்பர் வந்து அவங்கள விரட்டி தள்ளனாங்க. யார? Zipporah. But Moses got up and came to their rescue. ஆனா மோசே எழும்பி அவங்களை காப்பாற்ற வந்தா. Can somebody say amen? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? எப்பெல்லாம் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம், அங்கெல்லாம் தேவன் எழும்பி வருவார். Moses will rise to rescue us. So Moses got up and come to their rescue and watered their flocks. அவங்களோட மேய்ச்சலுக்கு தண்ணி கொடுக்கிறார். Verse 18. I will go to the story later. When the girls returned to Reuel, their father, அவங்க அப்பா வீட்டுக்கு மறுபடியும் செய்தோன்னே, the father asked them, why have you returned so early today? யா இன்றைக்கு இவ்வளோ சீக்கிரம்
வீட்டுக்கு வந்துட்டீங்க? பக்கத்துல தட்டி கேளுங்க, யா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? The father of Zipporah asked his daughters, அவங்களோட பெண் பிள்ளைகளை பார்த்து ஜெப்போரா பார்த்து கேட்கலாம், யா இவ்வளோ சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க? What happened? And Zipporah tell the dad the story of what happened in verse 19. 19வது வசனம். They answered, an Egyptian rescued her from the shepherds. ஒரு எகிப்துக்காரன் எங்களை இந்த ஆடி மேய்க்கிறவங்கள இருந்து காப்பாத்தினார். He even drews water for her and watered the flock. அவன் தண்ணீரோ எடுத்து எங்களோட மேய்ச்சலுக்கு தண்ணீரும் அவன் பாய்ச்சான். So we are back home early. Somebody shout again, back home early. Somebody shout and say, back home early. The father was amazed because that day Zipporah and her sister back home early. அவங்க அப்பா ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா அன்னைக்கு தன் மகள் ஜெப்போரா தன்னோட பெண் பிள்ளைகள் சீக்கிரமாக அன்னைக்கு தன்னோட மேய்ச்சல்களுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தண்ணீரை எடுத்து கொண்டுட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்க. During a time of Moses, it was different. மோசே இருக்கிற காலங்களில் வித்தியாசமாக ஒரு காலமாக இருந்தது. During that time, the woman been always been neglected and been pushed away. பெண்களை எப்போதும் தள்ளி வைக்கப்பட்டவங்களாகவே ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்த ஒரு காரணம். No, the woman's always been bully. நம்ம பாசில புரியுனா பெண்களை எப்போதும் பூலி பண்ற ஒரு காலம். No, people always try to overcome the girls. பெண்களை எப்போதும் மேற்கொண்டு அலைச்ச பண்ணுகிற. All the husbands say, கணவர்லாம் சொல்லுங்க, I'm not that type of husband. நான் அப்படிப்பட்ட கணவர் இல்லை. All the men say, I'm not that type of man. நான் அமைதியா இருக்கிறீங்க. There were that type of men, the shepherds were disturbing the girls who came to take water, to water their flocks and to take some water back home. அவங்க வீட்டுக்கும் அவங்களோட மேய்ச்சலுக்கும் தண்ணி பாய்க்க விடாதபடியாக they were disturbing. பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, என்ன உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு? நல்லா அடிச்சு சொல்லுங்க, என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு? ஏதோ உங்க something will disturb us for not back home early. Oh my God. எல்லாரும் இது புரிஞ்சிருச்சுன்னா you will shout amen. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா you can go back home. இதுக்கு மட்டும் நீங்க amen கத்திருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு விட்டுருப்பேன். உங்களுக்கு புரியாதனால இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். சொல்லுங்க, எல்லாம் ஏன் தப்புதான், நான் தான் தூங்கிட்டேன். If you can understand this, that something will always disturb me for not letting me to back home early. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போற முன்பாக எது உன்னை நிறுத்த பார்க்கும். Can I tell you, people of God, that's what normally happen in church. சில வேளை அதான் சபையில் நடக்குது. Let me tell, பாஸ்டர்லேருந்து இறங்கி ஒரு அண்ணனா பேசுறேன். சில வேளையில பேசுறதே 10 தடவை பேசணும். சில பேருக்கு உட்கார்ந்துட்டு புராது. And we know that you need the word so much, but you are dreaming. ஏன்னா இங்க இருந்து தேவனோட வார்த்தை பேசும்போது the spirit of God will keep telling her that person needs it so much. இந்த மனுஷனுக்கு இந்த வார்த்தை தேவை. But every time we deliver that word, ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தையை நாங்க கொடுக்கும்போது சொல்லும்போது இங்க இருந்து தேவனோட சமூகத்துல இருந்து வார்த்தை வரும்போது and people be disturbed by their own problem. And we need to hold you
நாங்கள் உங்களை பிடிச்சி வச்சு கத்தி கூத்தாடி குதிச்சு பெரண்டு உருண்டு அழுந்து சிரிச்சு to make you dare to go back. பக்கத்துள்ளவங்கள அடிச்சு சொல்லுங்க, ஒருவேளை உங்களை பத்தி தான் சொல்றாரோ. Go back home early. Back home early. சீக்கிரம் வீடு செல்ல. It was keep happening in the life of Zipporah and your sisters. இந்த சகோதரிகள் வாழ்க்கையில அது அனுதினமும் நடந்த ஒரு சூழ்நிலையா இருக்கு. Every time they go to the field to water their flowers and take back some water, they will wake up late for sure. ஒவ்வொரு தரையும் அவங்க கிணறுக்கு தள்ளி எடுக்க போய் தன் மேய்ச்சலுக்கு தள்ளி பாய்ச்சிட்டு வருகிற அந்த சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் அவங்க தாமதமா தான் வந்து கொண்டிருந்தாங்க. That's why their dad got shocked. அதனால தான் ஜெப்பரோட அப்பா ஷாக் ஆகுறா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எப்படி நீங்க சீக்கிரம் வந்தீங்க? How come you back home early today? Oh my dear people of God. Somebody shout and say, I will back home early. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். Let me talk about the house before I take you further. நான் இன்னும் ஆழமா போவாது வீட்டை குறித்து நான் சில காரியம் சொல்ல ஆசைப்படுகிறேன். Somebody shout house. வீடு, நல்லா சொல்லுங்க வீடு. Remember Jesus born in the house. இயேசு வீட்டிலே பிறந்தார். All your horses, கொஞ்ச நேரம் இருங்க. I know இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், but it was in Bethlehem. பெத்லஹேம்ல இவர் என்னடா புது கதை சொல்றாரு, மாட்டு தொழுவோம் நாங்கள, இவர் வீடுன்றாரு. He born in the place called Bethlehem. The word Beth in Hebrew மொழியில பெத் என்று சொல்கிற வார்த்தையின் அர்த்தம் simply mean house. சொல்லுங்கள வீடு, நல்லா சொல்லுங்கள வீடு. பெத்லஹேம் என்று சொன்ன house of bread, அப்பத்தின் வீடு, house of bread. That where Jesus born, the place called house of bread. Bethlehem, அப்பத்தின் வீட்டில் அவர் பிறந்தார். That's why we like to be in the house, because house gives some kind of a satisfaction for us. நம் வீடு நம்மளை திருப்திப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். House is all about satisfy. House is all about protection. ஒரு வீடுன்னு சொல்லும் போது திருப்தி குறித்து பேசுகிறது. ஒரு வீடு என்று சொல்லும் போது அது பாதுகாப்பை குறித்தோ பேசுகிறது. We are the safe under the roof of our house. வெயில் அடித்தாலும் நான் வீட்டுக்குள்ள, மழை பெய்தாலும் நான் வீட்டுக்குள்ள, பனி பெய்ஞ்சாலும் நான் வீட்டுக்குள்ள. We are saved in the house. We are saved because house become a place of secure and sanctify and my protection and my comfort. வீடு என்னை திருப்திப்படுகிற ஒரு இடம், வீடு என்னை பாதுகாக்கிற ஒரு இடம், வீடு என்னை திருப்தி பண்ணுகிற ஒரு இடம். No, all these things we can't get if we still outside the house. நம்ம வீட்டு வெளியே இருக்கிற வரைக்கும் நமக்கு சமாதானம் இருக்காது. வீட்டு வெளியே வரைக்கும் நமக்கு ஒரு திருப்தி வராது. பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. Back home early, back home early.
These were the challenges that were facing by Zipporah and her sister. ஜெபோராவை தன் சகோதரிகளும் இந்த ஒரு போராட்டத்தை அணுதீனமா போராடி கொண்டிருந்தாங்க. பட் ஒன் டே, ஒரு நாள் ஒருத்தரை எழும்பினாரு. ஓ மை காட், ஒருத்தர் எழும்பினாரு அவங்களுக்காக. His name was Moses. Moses எழும்பினா. And Moses stood for these girls. இந்த பெண்ணுக்காக மோசே எழும்பி, and he began to chase the shepherd who were bullying the sisters. இந்த சகோதரிகளை டிஸ்டர்ப் பண்ணி அழைச்ச பண்ணி புறமே தள்ளி கொண்டு, and they were blocking the way for them not coming to the well to draw water. கிணறுக்கு வந்து தண்ணீர் எடுக்காதபடியாக மறைத்து கொண்டு தடுகள் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தடுகளை மோசே எழும்பி நகர்த்தலா. Can somebody shout amen? Because only the Lord can rise in our problem and He can deliver us. நம் பிரச்சனை மத்தியில நம் தேவன் மட்டுமே எழும்பி நம்மளை பாதுகாக்க முடியும். தேவன் மட்டுமே எழும்பி நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். There's something can be disturbing you from getting the rest what you're supposed to get. Somebody shout and say, God, I need a rest. அப்பா கடவுளே, இயேசுவே, எனக்கு ஓய்வு வேண்டும். Who want rest? Lift up your hand and say, God, I need a rest. ஓய்வு வேண்டும்ல கரங்களை உயர்த்தி just say, look upon God and say, God, give me a rest. We are sometimes too tired of working. The rest will never come without the help of the Lord. கடவுளோட உதவி இல்லாம ஓய்வு வராது. Moses helped Zipporah. The Lord will help us. செப்போராக்கு மோசே உதவி செய்தது போல இன்னைக்கு நமக்கு தேவன் உதவி செய்வார். Sometimes we can't find rest because we are not been helped by the Lord. தேவனால நம்ம சகாயம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம தேவனை sometimes we want to do it ourselves, and that's where we fail. நம்மளே சில காரியம் செய்கிறோம் பார்க்கறனால we get into the crash and we get into the tired. இங்க பார்த்தோம்னா the girls back come and say to their dad, அப்பா கிட்ட சொல்றாங்க, that man drew water for us and for our flocks. அந்த மோசையானவர் that man அவரு தண்ணீரை எடுத்து பாய்ச்சார். If what I need to do, if God doing that, I can go back home early. எது நான் செய்யணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறனோ அந்த வேலையை கடவுள் செய்வார் என்று சொன்னா நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். So step back. Some job is job for the Lord. சில வேளை I just need to book back and say, God, something is keep disturbing me. இல்லை சில காரியங்கள் என்னை தொந்தரப்படுத்திக்கிட்டே இருக்கு. I can't get the water that I'm supposed to get. என்னால நான் பெற்றுக்கொள்கிற தண்ணீரை என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு என்னால முடியல. So God, I'm stepping back. You rescue me. என்னை நீங்க காப்பாத்துங்க. Oh, let God get into our job. So there was Moses rise, and he come into the picture, and he began to help them to draw the water. He began to help them to protect from the attack. வருகிற எதிர்த்து வருகிற ஒவ்வொரு
மேய்ப்பர்கிட்ட இருந்து, who are trying to block this woman from getting the water, and Moses stood up right above them. மோசே அவங்க மத்தியில் நடுவில் எழும்பி இந்த பெண்களுக்காக அவர் நின்று தண்ணீரை பாய்ச்சி அவர் செய்தார். God loves us so much. மற்றவங்க பார்க்குற மாதிரி கடவுள் நம்மளை பார்க்க மாட்டார். இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் தேவன் நம்மளோடு இருந்தா நம்ம ஜெயிப்போம். There are so many shepherds who know about the place. அந்த இடத்தை குறித்து அறிந்தவங்க. They know how to cover and block these women who are coming to take the waters. பெண்கள் எந்த பக்கம் வருவாங்க, எப்ப நேரத்தில் வருவாங்க. Oh, they understand the shepherd and they are always every day ஒவ்வொரு நாளும் தடங்கல் பண்ணி கொண்டிருந்தவங்க. But one person rise. நம்மளோட சூழ்நிலையில ஒரு ஆளு தான் நம்மளை காப்பாற்ற முடியும். எல்லாம் எதிர்த்து நின்றாலும் ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம். He's our Lord. He's our rescuer. அவர்தான் நம்மளை தப்ப வைக்கவர், காப்பாற்றுவார். பக்கத்துல உங்களை அடிச்சு கேளுங்க, where's your God? நல்லா அடிச்சு, where's your God? Where's your God? Where's your God? மறுபடியும் ஆரம்ப கதைக்கே போறேன். The matter is that the devil know when God rise, கடவுள் எழும்பிட்டார்னா, in the name of the Lord, இயேசுவின் நாமத்தில், come on somebody help me finish the word. In the name of Jesus, every knee shall bow and every tongue shall confess. இயேசு என்ற நாமத்தில் கால்கள் யாவும் முடங்கிட வேண்டும், நாங்கள் யாவும் போற்றிட வேண்டும். That's a truth that you need to capture within you. அந்த சத்தியத்தை நான் பிடித்துக் கொள்ளவனா, இயேசுவின் நாமத்தில் என்னோட பிரச்சனை அடைகிட வேண்டும். இயேசு என்ற நாமத்தில் என்னோட சூழ்நிலை அடைகிட வேண்டும். இயேசு என்ற நாமத்தில் என்னோட வியாதி அடைகிட வேண்டும். இயேசு என்ற நாமத்தில் என் குடும்பம் மாறிட வேண்டும். இயேசு என்ற நாமத்தில் in that one name. The rescue is in one name. My comfort is that one name. அந்த ஒரு லாபத்துல தான் எனக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த ஒரு லாபத்துல தான் எனக்கு மீட்பு உண்டு. அந்த ஒரு லாபத்துல தான் எனக்கு ஓய்வு உண்டு. Nobody else. Because on that name every knee shall go down. Somebody shout and say, shout Jesus. Somebody shout Jesus. Somebody shout Jesus. It's so powerful. அந்த நாமங்க, we can do anything, everything. If I've been disturbed in my life, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, I can't go back to the place for my rest. என்னால நிம்மதியா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சோர்வு, பிரச்சனை, கஷ்டங்கள், கண்ணீர். My question, where is Jesus in your life? நம்ம வாழ்க்கையில இயேசு எங்க? Because when you call Jesus, you will be saved. Can I go deeper? Just finishing by telling one thing. பிரச்சனை வாழ்க்கையில் வரலாம். That's a pattern of life. பிரச்சனை வாழ்க்கையில் வரும். But
பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது. There's so many things you can face. நினைத்து பார்க்காத பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரலாம், ஆனா அந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்ள முடியாது. When I have the Lord with me, அனுதினமும் this Zipporah and the sister, the Zipporah அவளோட சகோதரி ஒவ்வொரு நாளும் they facing same problem. ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுக்கு அவங்க செல்ல முடியல. It's getting late and delay. But one day everything's changed. They're back home early. இன்னைக்கு உங்களோட பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் உங்களுக்கு ஓய்வு வேணும். என்னோட சூழ்நிலையிலிருந்து எனக்கு சீக்கிரம் ஓய்வு வேணும்னா அவரை முதல்ல தேடுங்க, அவரை முதல் கூப்பிடுங்க, அவரை முதல் இடத்துல வைங்க. What a beautiful song that we sang just now. எவ்வளவு அழகான ஒரு பாடல் வரீங்க. உண்மையான சுகதரம் அவரோட பிரசன்னம், அவரோட வீடு. No, what a powerful verse. உண்மையான சுகந்திரம் விடுதலை எங்க இருக்கா? In the arms of the Lord. When I have the Lord with me, I have freedom. But we forgot that many times. அநேக வேளையில அதை மறந்துடுறோம். No, we find difficult sometimes to come to church, and that's why we have no freedom, because the house of the Lord will give us a freedom. தேவனுடைய வீடு அல்லவா நமக்கு விடுதலை கொடுக்கும். Back home early. இன்னைக்கு உங்க பிரச்சனை முடியணுமா? கால் him. சூழ்நிலை மாறணுமா? கால் him. வாழ்க்கை விதம் மாறணுமா? கால் him. Seek first the kingdom of God and all other things will be added to you. முதல் தேவன் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது சகலமும் கொடுக்கப்படும். Let us stand in the presence of God as we look upon the Lord. Zipporah வாழ்க்கை கடவுள் மாற்றினார். Everything began to change. Today God will rise up for us. தேவன் நமக்காக எழும்புவார். அவர் எழும்புவார். Thank you, Jesus. Thank you, Lord. Father, back home early. இன்னைக்கு பிரச்சனையில இருந்து சீக்கிரம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனோமா? Calling the name above all. இன்னொரு சூழ்நிலையில இருந்து நான் வீட்டுக்கு போனோமா? Jesus. Oh, thank you, Jesus.
Hallelujah, hallelujah. அவர் மட்டுமே என் ஓய்வுக்கு சீக்கிரம் என்னை கொண்டு போக முடியும். இவ்வளவு நாள் முடியாத அந்த ஓய்வை You Lord can give. அவரால் கொடுக்க முடியும். Back home early because I have faith. இன்னைக்கு சூழ்நிலை மாற நினைக்கிறீங்களா? பிரச்சனை மாறவே வந்தது. It can disturbing me every day. The Lord is saying, I can take you to back home to the rest. உன்னை திருப்தியப்பட இடத்துக்கு நான் உன்னை சீக்கிரம் கொண்டு போடுவேன். உனக்கு சமாதானம் கொண்டு வர இடத்துக்கு நான் உன்னை சீக்கிரம் கொண்டு போக முடியும். You need me for a rescue. காப்பாத்துறதுக்கு எனக்கு நான் தேவை. Lord, I pray when those are watching us. The நாளை எனது யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. That God will make them to back home early for their rest. அவங்க ஓய்வு நாட்கள் சீக்கிரம் சிறந்து போட்டும். In the name of the Lord. நீ இருப்பதனால Thank you people of God for joining us this evening. சாயங்கால வேளை எங்களோட இணைந்ததுக்காக நன்றி. Wherever you are, may God bless you. In the name of the Lord we pray. Amen. Amen. Be blessed. Oh, hallelujah, hallelujah.